ஹாய்! இன்னைக்கு நம்ம வந்து சப்பாத்தி சிக்கன் கிரேவின்னு தான் பார்க்க போறோம். கன்சீவா இருக்கும்போது சிக்கன் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமா சாப்பிடக்கூடாது. நீங்க 5 மாசம் வரைக்கும் இருக்கீங்கன்னா, தொடவே தொடாதீங்க. 5 மாசத்துக்கு அப்புறமேட்டு ஒரு 2 பீஸ் மட்டும் நமக்கு போதும். நான் எண்ணெய் ஊத்தி 2 லவங்கம் போட்டிருக்கேன். 80 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் வேகறதுக்காக கொஞ்சமா உப்பு, 4 பச்சை மிளகா போட்டு வதக்கி எடுத்துக்க போறேன். வதங்குனதுக்கு அப்புறமேட்டு 30 கிராம் அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வெந்ததுக்கு அப்புறமேட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா நான் 400 கிராம் அளவுள்ள சிக்கனையும் வேக வச்சுக்க போறேன். நான் வந்து சிக்கன் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் போட போறேன். போட்டோனே தண்ணி ஊத்தக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊத்தி வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும். சிக்கன வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது தான். இருந்தாலும் நமக்கு ஆசை இருக்கு இல்லையா? அதுக்காக 2 பீஸ் மட்டும் போதும். இறக்கும்போது கொத்தமல்லி இலை போட்டு நான் இறக்கிட்டேன். இந்த அளவுக்கு நம்ம எடுக்கவே கூடாது. இந்த அளவுக்கு எடுத்தா போதும்.